ஜெயிச்சா இன்பம் வரும், தோத்தா ஞானம் வரும், இதான் மச்சான் லவ், இது இல்ல வாழ்க்கை ஜவ்வு. எலியும் புலி அடிக்கும், புழுவும் படம் எடுக்கும், இதான் மச்சான் லவ், இது இல்ல வாழ்க்கை ஜவ்வு. ஆமா சார், இன்னைக்கு காதல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல. காதல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி சல்லுன்னு இருக்கும் சார். அந்த லைஃப் எங்களுக்கு வேணாம். லவ் பண்றவங்களுக்கு தாயா பாட்டு நல்லா வரேன். அண்ணா நகர் ஆண்டாளு, அயனாவரம் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிறாண்டா தண்டாலு, ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி, நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி, கேள்விப்பட்டேன் மாமன் பேரு மாறி, ஒண்டி தோப்பு மாறி, நான் ஜகா வாங்கி சொல்லி புட்டேன் சாரி, ஐயம் வெரி சாரி. அண்ணா நகர் ஆண்டாளு, அய்யாவரம் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிறான்டா தண்டாலு. லவ் பண்ணுறவன் ஐசிஎஃப்ல போய் தண்டால் எடுப்பானா உடம்ப செட் பண்ணுறதுக்கு. ஐயா, காதல் அப்படின்னு சொல்லுங்களேன். காதல் உதடுகள் ஒட்டுச்சா? ஒட்டல. உதடுகளால் கூட எச்சில் படாத புனிதமான வார்த்தை அப்படின்னு சொன்னா அதுதான் காதல். ஐயா, எங்க இருந்தியா இப்படி அறிவுபூர்வமான சிந்தனையெல்லாம் கொண்டு வர்றீங்க? மதத்துக்கு மதம், ஜாதிக்கு ஜாதி சுடுகாடு கட்டுற இந்த நாட்டுல அந்த ஜாதிக்கோ மதத்துக்கோ சுடுகாடு கட்டி கல்லறை எடுப்பதுன்னா அது என்னுடைய காதல் திருமணம் தான். அப்பேற்பட்ட காதல் திருமணத்தை தான் நாங்க வரவேற்கிறோம். வரதட்சணை கேட்டு கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ். நல்ல பாசத்தை மட்டுமே வரமா எதிர்பார்த்து கல்யாணம் பண்ண அதுதான் சார் லவ் மேரேஜ். வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, இத்தினிப்பட்டு எதுக்கு? அவளை ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்காக, ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு அவளை கல்யாணம் பண்றதுக்காக இவங்கள மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கவா? இல்ல சார், காதல் திருமணம் பண்ணதான். கோயிலுக்கு போனா பின்னாடியே போறோம், காலேஜுக்கு போனா பின்னாடியே போறோம், டைப் ரைட்டிங் அடிக்க போனா பின்னாடியே போறோம், அந்த பிள்ளை யாராவது ஃப்ரெண்டை பார்க்க போனால் நாங்களும் பின்னாடியே போகிறோம். உண்மையில சம்பளம் இல்லாத ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரு லவ்வர்ஸ் தான். உண்மையில சந்தோஷம் சார். இன்னைக்கு காதல் திருமணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நாங்கள் 3 வார்த்தையில் சுமூகமாக முடிச்சிடுவோம் சார். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரிம்மா, சாரிம்மா, ஓகேம்மா, இந்த 3 வார்த்தையை வச்சுக்கிட்டு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ண முடியாதா? அது காதல் திருமணம் தான். இது காதலுக்கு மட்டும் இல்லையா, குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவனுக்கும் இது ரொம்ப முக்கியம். சரிம்மா, தப்பு பண்ணிட்டா சாரிம்மா, ஏதாவது சொன்ன ஓகேம்மா, இந்த 3 வாக்கியம் சொல்கிற ஒரு புருஷன் இருந்தான்னா அவனுக்கு வீட்டில் பிரச்சனையே வராதியா. இது லவ்வருக்கு மட்டும் இல்லை, கல்யாணம் முடிச்சவங்களுக்கு இதுதான். என்னுடைய எதிரணி பேச வந்திருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்ட்டு. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? வெள்ளாம பண்ணி விதை விதைக்கிறது ஒரு வெண்ணையப்பன், அதை தெனா விட்டா தின்னுட்டு போறது திண்ணைய பண்ற கதையா? குழந்தனா அழுவணும், குடிகாரனா வளரணும், மாணவனா படிக்கணும், மனுஷனா இருந்தா காதலிக்கணும் சார். அப்பதான் அவன் மனுஷன். குடிகாரன்னா வளரணும். அவங்களோட இதையும் சேர்த்திருக்க பாரு. ஐயா, காதல் இல்லை என்றால் காவியங்கள் இல்லை, காதல் இல்லை என்றால் காதல் பாடல்கள் இல்லை, காதல் இல்லை என்றால் கவிதை இல்லை, காதல் இல்லைன்னா மொத்தத்தில் இந்த உலகமே இல்லை. எனவே காதல் திருமணம் தான் பெஸ்ட்னு பேசி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாரு கார்த்திக்.